ஞாயிற்றுக்கிழமை மதியம் பொழுது சாயும் நேரம். அன்பு என்ற இளைஞன் தன்னுடைய ஐஸ்கிரீம் கடையில் கடைசி வாடிக்கையாளருக்கு ஸ்கூப் கொடுத்து கொண்டிருந்தான். அவனுக்கு வயது 32 இருக்கும். குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆசை மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தது. தன் சொந்த காலில் நிற்க வேண்டும், பெரிய தொழில் செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அவனுடைய மனைவி கண்மணி ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தார். நல்ல சம்பளம், குடும்பத்தை சீராக கவனித்து கொள்ளும் குணம், 2 குழந்தைகள், எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் இவர்களுடைய திருமணம் காதல் திருமணம் என்பதால் இரு வீட்டாரும் இவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டனர். அதனால் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இவர்கள் 2 பேரும் தனித்து ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பினர். அன்பு ஒரு சுயமரியாதை மிக்கவன். தன்னுடைய மாமனார் அல்லது மாமியார் எவரிடமும் உதவி கேட்காமல் சுயமாக முன்னேற வேண்டும் என்று எண்ணியிருந்தான். கண்மணி அவனுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தாள். குழந்தையை பார்த்து கொள்வது, வேலைக்குச் செல்வது, வீட்டு வேலைகள் என எல்லாவற்றிலும் இருவரும் கைகோர்த்து இருந்தனர். அவர்களின் வாழ்க்கை ஒரு சுழற்சி முறையில் சீராக நகர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் கண்மணி வேலைக்கு புறப்பட அன்பு ஐஸ்கிரீம் கடையை திறந்து வைப்பான். மாலையில் இருவரும் சந்தித்து குழந்தையுடன் நேரத்தை கழிப்பார்கள். இதுவே அவர்களின் தினசரி வழக்கமாக இருந்தது. ஆனால் அப்போதுதான் அவனுடைய சொந்த அத்தை ராஜேஸ்வரி ஃபோன் செய்தாள். 10 வருடங்களுக்கு பிறகு அவள் குரல் கேட்டதும் அன்புவிற்கு ஒரு கலவரமான உணர்வு ஏற்பட்டது. அவள் குரலில் ஒரு கருணையும் பரிவும் இருந்தது. என்னப்பா, நல்லா இருக்கியா? உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியே என்று கேட்டாள். அவள் வருத்தத்தோடு பேசினாள். தனக்கு கணவர் இறந்து விட்டார், தன் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான், தான் தனியாக இருக்கிறேன் என்று அன்புவிடம் கதறினாள். உங்களை பார்க்க வேண்டும் மாப்பிள்ளை, கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்கிட்டு போங்க என்று அழைத்தாள். அன்பு முதலில் தயங்கினான். ஆனால் கண்மணியிடம் இது குறித்து கலந்தாலோசித்த போது அவள் உடனே ஒப்புக்கொண்டாள். இப்பத்தான் ஞாயர் லீவு, கண்டிப்பா போயிட்டு வரலாம், அவங்களுக்கு உதவியும் தேவைதானே என்று அன்பான குரலில் சொன்னாள். இவ்வாறு ஒரு குடும்ப பயணம் தொடங்கியது. அன்பு, கண்மணி மற்றும் அவர்களின் குழந்தை 3 பேரும் அத்தை வீட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். வழியெல்லாம் அன்பு பழைய நினைவுகளை எண்ணி பார்த்தான். சிறு வயதில் அத்தை கொடுத்த பரிசுகள், அவள் சொன்ன கதைகள், அவள் குரலின் இனிமை எல்லாம் அவன் மனத்தை நிரப்பின. அவர்கள் அத்தையின் வீட்டை அடைந்தபோது அவள் கதவருகே நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகை. ஆனால் அவள் கண்களில் ஏதோ ஒரு இழப்பின் வலி தெரிந்தது. அன்புவை பார்த்ததும் அவள் கண்கள் கலங்கின. வந்துட்டியா அன்பு? நான் எத்தனை நாளா காத்திருந்தேன் என்றாள். அப்போதுதான் அன்பு உணர்ந்தான், இந்த பயணம் வெறும் உதவிக்கான பயணமல்ல, தன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கப் போகிறது என்பதை. அவன் மனம் பலவிதமான எண்ணங்களுக்கு இடமளித்தது. அந்த பழைய குரல் ஏன் இவ்வளவு உருக்கமாக இருந்தது? அத்தையின் வீட்டிற்குள் கால் வைத்த அன்புவிற்கு என்ன அனுபவம் காத்திருக்கிறது? அத்தை ராஜேஸ்வரியின் வீடு மிகவும் பெரியது. சுற்றிலும் ஏக்கர் கணக்கில் பசுமையான தோட்டம், பூக்கள், காய்கறிகள், மரங்கள் என அமைதியான சூழல். வீட்டிற்குள் நுழைந்ததும் பழைய நினைவுகள் அன்புவை சூழ்ந்து கொண்டன. அந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு சிறு வயதை நினைவூட்டியது. ராஜேஸ்வரி அவர்களை மிகவும் அன்புடன் வரவேற்றாள். உடனே சமையலறைக்குச் சென்று அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை செய்ய ஆரம்பித்தாள். உனக்கு சின்ன வயசுல என்ன பிடிக்கும்னு எனக்கு நினைவிருக்கு. குழந்தையா இருந்தப்ப நீ வந்து எவ்வளவு சாப்பிட்டிருப்ப, அதெல்லாம் இப்பவும் சமைக்கிறேன் என்றாள். அன்பு அதற்கு நன்றியுடன் தலையசைத்தான். கண்மணி வேலைக்காகவும் குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்காகவும் அடுத்த நாளே ஊருக்கு திரும்பிவிட்டாள். ஆனால் அன்பு அத்தையின் விருப்பத்தின் பேரில் மேலும் சில நாட்கள் அங்கே தங்கினான். எனக்கு ஒரு உதவி தேவை மாப்பிள்ளை, இந்த ஊரில் நிறைய வேலைகள் இருக்கு, கொஞ்சம் தங்கி உதவி பண்ணேன் என்று அத்தை கேட்டுக்கொண்டாள். அப்போதிருந்து இருவருக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட பிணைப்பு உருவாக ஆரம்பித்தது. காலையில் அத்தை அவனுக்கு காஃபி கொடுப்பாள். பின் இருவரும் தோட்டத்தில் நடப்பார்கள். தோட்டத்தில் பலவிதமான பழமரங்கள், காய்கறிகள் இருந்தன. ஒவ்வொரு விஷயத்தையும் அத்தை அன்புவிடம் விளக்கி கூறுவாள். அது ஒரு அறியும் பயணமாக அவனுக்கு அமைந்தது. அவளது பேச்சில் ஒரு இனிய தன்மை இருந்தது.
அவள் பேசும்போதெல்லாம் தன் இளம் வயதில் நடந்த சம்பவங்களை சிரித்துக்கொண்டே கூறுவாள். உன்னையும் உன் அம்மாவையும் பார்த்தப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இப்போ அவங்க இல்ல, நான் மட்டும் தனியா, எனக்கு ஒரு துணை இல்லையே என்று வருத்தத்துடன் சொன்னாள். அவளது வார்த்தைகளில் தனிமையின் வேதனை படர்ந்திருந்தது. அதை உணர்ந்த அன்பு அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றான். நான் இருக்கிறேனே அத்தை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று கூறினான். ஆனால் அதற்கும் மேலாக அந்த உரையாடல்கள் அன்புவின் மனத்தில் ஒரு புது உணர்வை உருவாக்கின. நாட்கள் செல்லச் செல்ல அவர்களிடையே பேசும் விஷயங்கள் தனிப்பட்டதாக மாறின. அன்பு தன் கனவுகளை, தன் எதிர்கால திட்டங்களை அவளிடம் பகிர்ந்து கொண்டான். எனக்கு ஒரு மெக்கானிக்கல் ஷாப் திறக்கணும், ஆனால் பணம் பற்றாக்குறை என்று திறந்து பேசினான். அப்போதுதான் ராஜேஸ்வரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாள். என்னிடம் நிறைய நகை இருக்கு, என் மகன் அனுப்புற பணமும் இருக்கு, உனக்கு தேவைப்பட்டா நான் உதவி பண்ண முடியும் என்று கூறினாள். இந்த வார்த்தைகள் அன்புவின் மனத்தில் ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தின. பணம் மட்டுமா, இன்னும் ஏதோ ஒரு பிணைப்பை அத்தை அன்புவிடம் எதிர்பார்க்கிறாளா? அவளது உதவிக்கு பின்னால் வேறு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? ஒரு மாலை பொழுதில் வானம் இருண்டு சாரல் மழை வெளுத்து வாங்க ஆரம்பித்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடு இருட்டில் மூழ்கியது. அன்பு தனது செல்போனை எடுத்து அதன் விளக்கு கம்பியை போட்டு திரையில் ஏதோ ஒரு படத்தை பார்த்து கொண்டிருந்தான். அது ஒரு வித்தியாசமான படமாக இருந்தது. அந்த நேரத்தில் ராஜேஸ்வரி அங்கு வந்தாள். என்ன பார்க்குற அன்பு என்று கேட்டாள். அன்பு திடுக்கிட்டான். அந்த படத்தின் உள்ளடக்கம் முதிர்ச்சியானதாக இருந்ததால் அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஏதோ தெரியாம அழுத்திட்டேன் என்று திணறினான். ஆனால் அத்தை சிரித்துக்கொண்டே அருகில் அமர்ந்தாள். இதுல என்னப்பா, நாமெல்லாம் மனிதங்கள் தானே, இதெல்லாம் இயற்கை தானே என்று இயல்பாக பேசினாள். அவளது அணுகுமுறை அன்புவிற்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்தது. அந்த இருட்டு அறையில் மழையின் ஒலிகள் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தன. அன்று இரவு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். பேச்சு பழைய நினைவுகளிலிருந்து தனிமையின் வேதனைக்கு மாறியது. ராஜேஸ்வரி தன் கணவர் இறந்த பிறகுதான் எப்படி ஒவ்வொரு இரவையும் கழித்தாள் என்று விவரித்தாள். எனக்கு ஒரு துணை இல்லையே, எத்தனை நாளைக்குத்தான் மருமகன்களையே நான் நம்புறது என்று கேட்டாள். அன்புவின் மனம் இரண்டாக பிளந்தது. ஒரு புறம் தன் மனைவி கண்மணியின் நம்பிக்கை, அவள் தன் வாழ்க்கையில் செய்த தியாகங்கள். மறுபுறம் அத்தையின் தனிமை, அவளது பாசம், அவளது உதவி. இந்த இரு உணர்வுகளுக்கும் இடையே அவன் சிக்கித் தவித்தான். மழை தொடர்ந்து கொட்டியது. இரவு முழுவதும் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தனர். அந்த உரையாடல்கள் ஒரு இனிய இசை போல் அவன் மனதில் பதிந்தன. அத்தையின் சிரிப்பு, அவள் பேசும்போது கைகளை ஆட்டும் விதம், அவள் கண்களில் தெரிந்த பரிவு, இவை அனைத்தும் அவனை ஈர்த்தன. அன்றன்று நடந்தது எதுவோ, அது இயற்கையின் பிழையோ அல்லது வேண்டுமென்றே நடந்ததோ, ஆனால் அந்த ஒரு இரவு அவர்களுக்கு இடையே புதிய ஒரு உறவு ஏற்பட காரணமானது. அதை அன்புவால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை, தனக்குள்ளேயே வைத்திருந்தான். அடுத்த நாள் காலை ராஜேஸ்வரி முகத்தில் புத்துணர்ச்சி தெரிந்தது. அவள் இயல்பாகவே பேசினாள், சமைத்தாள், புன்னகைத்தாள். அன்பு குற்ற உணர்ச்சியோடு அந்த புன்னகையை பார்த்தான். அவன் கண்மணியை நினைத்தபோது அவன் உள்ளம் பாரமானது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அது நடந்தது நடந்ததுதான், நான் மறக்க முயற்சிக்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான். ஆனால் அந்த நினைவு அவனை விட்டு அகலவில்லை. அந்த இரவு நடந்த விஷயம் அன்புவின் மனசாட்சியை நாளுக்கு நாள் அரித்து கொண்டிருந்தது. தப்பித்து மீள முடியுமா, அல்லது அது அவனது மனைவியின் முன் வெளிப்படுமா? சில நாட்கள் கழித்து ராஜேஸ்வரி தன்னிடமிருந்த பணத்தை எடுத்து அன்புவிடம் கொடுத்தாள். இதை வச்சு நீ உன் மெக்கானிக்கல் ஷாப் ஆரம்பி, நான் உனக்கு ஆதரவா இருக்கேன் என்றாள். அன்பு அந்த பணத்தை வாங்கி மகிழ்ச்சியுடன் தன் கனவை நனவாக்கத் தொடங்கினான். தினமும் காலையில் வீட்டை விட்டு வெளியேறி புதிய ஷாப்பிற்கான இடம், இயந்திரங்கள், பொருட்கள் என எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் வேலையில் முழுமையாக ஈடுபட்டபோது அவனுக்கு அந்த இனிய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கத் தொடங்கின. ஆனால் கண்மணி அடிக்கடி ஃபோன் செய்தாள். என்ன அன்பு, நீ இன்னும் ஊர் திரும்பலையா, குழந்தை உன்னை மிஸ் பண்ணுது என்று சொன்னாள். அன்பு அவளை சமாதானப்படுத்தினான்.
இன்னும் சில வேலை இருக்கு, வந்துடுறேன் என்று கூறினான். ஒரு வாரம் கழித்து அன்பு ஊருக்கு திரும்பினான். ஆனால் அவன் மனது அத்தையின் வீட்டிலேயே இருந்தது. தான் ஏதோ இழந்துவிட்டதாக அவனுக்கு தோன்றியது. கண்மணி அவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். வந்துட்டியா, ரொம்ப நாள் ஆச்சு என்று அணைத்து கொண்டாள். ஆனால் அன்புவால் அவள் கண்களை நேரராக பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவள் பேசும்போது அத்தை சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தன. அவனது நடத்தையில் ஒரு மாற்றத்தை கண்மணி கவனித்தாள். உனக்கு என்ன அன்பு, ஏதோ ஒரு விஷயமாயிருக்கே என்று கேட்டாள். ஒன்னும் இல்லை என்று மறுத்தான் அன்பு. ஆனால் உள்ளுக்குள் அவன் ஒரு கடல் அலை போல் கிளர்ந்தெழுந்தான். அவன் மனசாட்சி அவனை நாளுக்கு நாள் தொந்தரவு செய்தது. தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தான். அப்போதுதான் ராஜேஸ்வரி ஊருக்கு வரப்போவதாக அன்புவிடம் தெரிவித்தாள். உன்னை பார்க்க ஆசையாயிருக்கு, நானே வந்து சில நாள் தங்கிட்டு போறேன் என்றாள். அன்பு மனம் பதற்றமடைந்தது. தன் மனைவியிடம் இதை எப்படி சொல்வது என்று யோசித்தான். கண்மணி அதை ஒப்புக்கொண்டாள். அத்தை வரட்டும், நல்லதுதானே என்றாள். ஆனால் உண்மையில் அன்பு அஞ்சியது வேறு. அத்தை வந்தால் மீண்டும் அதே சூழ்நிலை, அதே உணர்வுகள் மீண்டும் தலை தூக்குமோ என்று பயந்தான். ஆனால் அந்த அச்சத்தை அவனால் வெளிப்படுத்த முடியவில்லை. ராஜேஸ்வரி வந்தாள். அவள் கண்மணியுடன் இயல்பாக பேசினாள், குழந்தையுடன் விளையாடினாள். ஆனால் அன்புவிடம் அவள் பார்வை இரகசியமாக இருந்தது. அதை கண்மணி எந்த நேரத்திலும் கவனித்து விடுவாளோ என்ற பயம் அன்புவை ஆட்கொண்டது. அந்த இரகசிய பார்வை பல நாட்கள் நீடித்தது. ஆனால் ஒரு நாள் கண்மணி வீட்டிற்கு எதிர்பாராத நேரத்தில் வந்துவிட அந்த இரகசியம் வெடிக்கத் தொடங்கியது. ஒரு வழக்கமான மாலை. கண்மணி தன் அலுவலக வேலையை முடித்துவிட்டு வீடு வந்தாள். கதவை திறந்தபோது அன்பு மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டாள். அவர்களுக்கிடையே இருந்த உடல் மொழி, பார்வைகள் அனைத்தும் அவளுக்கு சந்தேகத்தை அளித்தன. இது என்ன என்று கேட்டாள் கண்மணி, குரலில் ஆத்திரம் தொனிக்க. அன்பு திடுக்கிட்டு எழுந்தான். ஒண்ணுமில்லை, நான் அத்தைக்கு வண்டி பற்றி பேசிட்டு இருந்தேன் என்று பொய் சொன்னான். ஆனால் கண்மணி அதை நம்பவில்லை. நான் நம்ப மாட்டேன், உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது, எனக்கு தெரியும் என்று கத்தினாள். ராஜேஸ்வரி அமைதியாக இருந்தாள். கண்மணி அன்புவை அடித்தாள், உதைத்தாள், துன்புறுத்தினாள். என் கஷ்டம் உனக்கு தெரியுமா? நான் தான் இந்த வீட்டுக்கு வாடகை போடறேன், உன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன், நீ இப்படி செய்யலாமா என்று கதறினாள். அன்பு அவளிடம் மன்னிப்பு கேட்டான். தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. நான் அத்தைய வீட்டுக்கு கூப்பிடலன்னு நினைச்சேன், ஆனால் அவங்க வந்துட்டாங்க என்று சாக்கு சொன்னான். ஆனால் கண்மணி அதை ஏற்க மறுத்தாள். நீ எனக்கு பண்ணினது பச்சை துரோகம். நான் உன்னை நம்பி இருந்தேன். என் வீட்டிலிருந்து என்னை ஒதுக்கினவங்க மத்தியில நான் எப்படி வாழ்ந்தேன்? உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இந்த கைமாறா என்று கேட்டாள். அவள் ஒரு படி மேலே சென்று, நான் இனி உன்னுடன் வாழ முடியாது, டைவர்ஸ் கேட்டு விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அன்பு திகைத்து போய் நின்றான். அவனால் நம்ப முடியவில்லை தன் வாழ்க்கை இப்படி உடைந்து போகும் என்று. ராஜேஸ்வரி அமைதியாக அவனை பார்த்தாள். நீ யோசித்து பார் அன்பு, நான் இருக்கிறேன் உனக்கு என்றாள். ஆனால் அன்புவிற்கு எதுவும் புரியவில்லை. அடுத்த சில நாட்களில் கண்மணி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினாள். அதை பார்த்ததும் அன்புவின் உடல் நடுங்கியது. அவன் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு தனி அறையில் தங்கினான். அவன் வாழ்க்கை உடைந்து கிடந்தது. அன்பு மிகவும் தவறு செய்துவிட்டான் என்பதை உணர்ந்தான். ஆனால் மனதில் ஒரு சிறு நம்பிக்கை மிளர்ந்தது. ஒருவேளை கண்மணி மனம் மாறினாள், அல்லது தன் செயல்களுக்கு பரிகாரம் செய்ய ஒரு வழி இருந்தால். அன்பு தனியாக தவித்து கொண்டிருக்கும்போது கண்மணியின் மனநிலை என்ன? இந்த பிரிவு நிரந்தரமாகுமா, அல்லது மன்னிப்பு மற்றும் சமரசத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? மாதங்கள் கடந்தன. அன்பு தனது தவறை உணர்ந்து மனம் திருத்திக் கொண்டான். ராஜேஸ்வரி அவனுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாள். ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் கண்மணியை பற்றி மட்டுமே யோசித்தான். அவன் ஐஸ்கிரீம் கடையை மூடிவிட்டு மெக்கானிக்கல் ஷாப்பை நடத்த ஆரம்பித்தான். அது வெற்றி பெற்றது. ஆனால் மன வெற்றிதான் பெரிதல்ல. குடும்பம் இல்லாத வெற்றி அவனுக்கு பூஜ்யமாக இருந்தது.
குழந்தையின் புகைப்படங்களை பார்க்கும்போது அவன் கண்களில் கண்ணீர். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். ஒரு நாள் அவன் கண்மணியின் அலுவலகத்திற்கு சென்று அவளிடம் நேரில் பேச முயன்றான். கண்மணி, ஒரு வாய்ப்பு கொடு. நான் மாறிட்டேன். உனக்கும் குழந்தைக்கும் நான் பொறுப்பாயிருக்கேன். இனிமே அத்தை வீட்டுக்கும் போக மாட்டேன் என்று கெஞ்சினான். கண்மணி முகத்தை கடுகடுத்து கொண்டு, இதற்கு முன்னாடியே இப்படி சொல்லியிருக்கலாம். இப்போது என்னால் நம்ப முடியவில்லை என்றாள். ஆனால் அவளது குரலில் இருந்த கொந்தளிப்பு அவளுக்குள் இன்னும் அன்பு இருப்பதைக் காட்டியது. அவர்களின் பிள்ளையும் ஒரு முக்கிய பங்காற்றியது. குழந்தை அன்புவிடம், அப்பா, நீ ஏன் வீட்ல இல்லை என்று கேட்டது. அது கண்மணியின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. குழந்தைக்காகவாவது சமரசம் செய்யலாம் என்று அவள் நினைத்தாள். பல மாதங்களுக்குப் பிறகு இருவரும் ஒரு இடத்தில் சந்தித்து பேசினார்கள். கண்மணி சொன்னாள், உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆனால் நீ மீண்டும் அத்தையை பார்க்கக்கூடாது. அவளுடைய பணத்தையோ உதவியையோ நாம் ஏற்கக்கூடாது. நாம் நம் காலில் நிற்க வேண்டும். அன்பு ஒப்புக்கொண்டான். நிச்சயமாக, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னையும் குழந்தைகளையும் முதலிடத்தில் வைப்பேன் என்றான். அவர்கள் இருவரும் கட்டிப்பிடித்து கொண்டார்கள். அது புதிய ஆரம்பம். ராஜேஸ்வரி அன்புவை பற்றி கேள்விப்பட்டபோது அவள் வருத்தப்பட்டாள். ஆனால் அன்பு அவளுக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம். உங்கள் உதவிகளுக்கு நன்றி. ஆனால் நான் மனைவியின் கணவனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டான். இப்போது அன்பும் கண்மணியும் ஒன்றாக வாழ்கிறார்கள். அன்பு தனது மெக்கானிக்கல் ஷாப்பை வெற்றிகரமாக நடத்துகிறான். கண்மணி அரசு அலுவலகத்தில் பணியாற்றுகிறாள். குழந்தை மகிழ்ச்சியாக வளர்கிறது. அவர்கள் மீண்டும் ஒரு குடும்பமாக இணைந்துள்ளனர். அன்பு தனது தவறிலிருந்து கற்றுக்கொண்டு உண்மையான மதிப்புகளை புரிந்து கொண்டான். இந்த கதை உணர்ச்சிகளின் மோதல், தவறான தேர்வுகள் மற்றும் மீட்பின் பயணத்தை காட்டுகிறது. அன்பின் மூலம் மன்னிக்கும் தன்மை மற்றும் குடும்ப பந்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர முடிகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் ஒரு முறையாவது சோதனையை எதிர்கொள்கிறான். ஆனால் அன்பைப் போல தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு நேர்மையான பாதையில் திரும்பி வரும்போதுதான் உண்மையான வெற்றி கிடைக்கிறது. கதை இங்கே முடிகிறது. ஆனால் அன்புவின் புதிய பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. தனி 400 முதல் 500 வரை சொற்கள் கொண்டதாக உள்ளது.